அபிட்ஸு அப்புறம் சுருட்ட புழு இது ரெண்டும் தான் தென்னை மரத்தோட பரம விரோதி. சார் இதெல்லாம் செடிங்களுக்கு தானே? இல்ல சில சமயத்துல தென்னை மரத்துக்கும் அது விரோதியா தான் இருக்கும். அப்படியா? ஆமா. நீ கிளம்பு கிளம்புன்னு. சொல்லு. நீங்க ஒரு மொபைல் போன் வாங்கலாம்ல? உங்ககிட்ட மொபைல் இருந்தா நான் எப்ப வேணா கூப்பிடலாமே. மொபைல் ஆரோக்கியத்துக்கு கேடு ஷாலினி. நான் என்ன உங்களை மொபைல சாப்பிடவா சொன்னேன்? கால் பண்ணி பேசுறதுக்கு தானே. இங்க பாரு ஷாலினி, இந்த மொபைல் யூஸ் பண்றது என் பாலிசிக்கு எதிரானது. நான் வேணா டீட்டெயிலா ஒரு லெட்டர் எழுதி அனுப்பவா? நீங்க அங்க உட்காந்து மெதுவா லெட்டர் எழுதிட்டு இருங்க. நான் நம்ம விஷயத்த வீட்ல சொல்லிட்டேன். அப்படியா? உங்க அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்களே. சந்தோஷப்பட்டாங்க. தூக்கி போட்டு மெதிக்கல, அவ்வளவுதான். ஏன் அப்படி? எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இயற்கையோட ஒன்றி வாழ்ந்து இயற்கை உணவை மட்டுமே சாப்பிடுற ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்னா அதான் ஊரே சொல்லுதே நீங்க கொஞ்சம் பைத்தியம்னு. பைத்தியமா? யார் சொன்னது? யார் சொல்லலன்னு கேளுங்க. ஆனா எனக்கு இந்த பைத்தியத்தை தான் பிடிக்கும். அப்புறம் என்ன பிரச்சனை? அப்புறம் என்ன பிரச்சனையா? நம்ம விஷயம் தெரிஞ்சதுல இருந்து அம்மா இங்க கத்திட்டு இருக்காங்க. அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? என் மாமாக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தங்க என்ன பொண்ணு பார்க்க வராங்களாம். சரி, அவங்க வந்து பார்த்துட்டு போட்டோம். அப்படி யாரும் என்ன வந்து பார்த்துட்டு போக வேணாம். என்ன பார்க்க வர்ற ஒரே ஒருத்தர் அது நீங்களா தான் இருக்கணும். அம்மா, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு கல்யாணம் பண்ணணும். ஐயோ கடவுளே, என்னோட மஞ்சள். டேய், நீ கல்யாணம் பண்ணாம இருந்தா உன்னோட வாழ்க்கை மட்டும் தான் நாசமா போகும். தேவையில்லாம எதுக்குடா அந்த பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்குற? எல்லா அம்மாவும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பேர பசங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீ மட்டும் ஏமா வித்தியாசமா இருக்க? உன்னை கல்யாணம் பண்ண அவங்களுக்கு நாம தான் வரதட்சணை கொடுக்கணும். வரதட்சணை நம்ம கொடுக்கணுமா? என்ன காலையில ஆரம்பிச்சிங்களா? சஜி, அவன் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறான். பண்ணிட்டு போறான், நல்ல விஷயம் தானே. யாரா அந்த பொண்ணு? ஷாலினி. பார்க்க எப்படி இருக்கும்? நான் என்ன நேர்ல பார்க்கல. என்ன மாதிரியே அழகையும் ஆரோக்கியத்தையும் பாத்துக்கிற பொண்ணுதாம்மா ஷாலினி. அதை யாரு பார்த்தா? அவ பேசுனதை வச்சு அப்படிதான் தோணுது. சோமா, இந்த காதலுங்கிறது ஷேர் ஆட்டோல போற மாதிரி எங்க வேணாலும் இறங்கிக்கலாம். ஆனா கல்யாணம் அப்படி இல்லை. ஏரோப்ளேன்ல போற மாதிரி நினைச்சாலே இறங்க முடியாது, செத்துருவோம். என்ன புரியுதா? பாவம் அந்த பொண்ணு. நான் தப்பிச்சேன். கேட்டல? இங்கேயாண்ணா? இங்கதான் எங்கேயோ சொன்னா. ஏய், இந்த வீடுதான். போர்டு இருக்கு. இந்த போர்டு. டேய், இந்த வீடா? இது நம்ம மேஸ்திரி வேலைக்கு வந்த கேட்டரிங் காரோட வீடாச்சேடா. அதேதான். சரி, உள்ள போலாம். வாங்க வாங்க போலாம். சீக்கிரம், அவங்கள இப்ப வந்துருவாங்க. சரிங்கம்மா. நல்லா மொறு மொறு நெடு. ஏதோ வறுக்கிற ஸ்மெல்லாம் வருது. ஸ்மெல்ல பார்த்தா பயங்கரமா ஏதோ சமைக்கிறாங்க போலயே. டேய், போயிடலாம்டா. வாடா போலாம். எங்க ஓடுறீங்க? இருங்கண்ணா, பயமா இருக்குடா. ஆஹா 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 சந்தன மல்லிகை பூத்தது போலே தேவதை போலொரு பெண்மையினாள். சுந்தரி உந்தன் அழகில் மயங்கி இந்திரன் கூட விழுந்திடுவான். இந்திரன் கூட விழுந்திடுவான். இந்திரன் கூட விழுந்திடுவான். கட்டட வேலை செய்யறவனுக்குலாம் என் பொண்ணை கொடுக்க முடியாது. சொல்லிட்டாங்களா? கிளம்புவோம். அம்மா, இங்க பாருங்க, நீங்க அவளுக்கு ஃபோர்ஸ் பண்ணி வேற கல்யாணம் பண்ணா கூட நான் அங்க போய் அவளை கூப்பிட்டு வந்துருவேன்.
அவள் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணா கூட அவள் மேலே வச்சிருக்க லவ் எனக்கு குறைய போகிறதில்ல. ஆஹா, நீ கூப்பிட்டது என் பொண்ணு உடனே வந்துருவா பாரு. நான் கூப்பிட்டா ஷாலினி வருவா. நீ போவியாடி? நான் போவேன். நீங்க ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. என்னடி? இங்க பாருங்க, துபாயில வேலை பாக்குற ஒரு பணக்காரனுக்கு தான் என் பொண்ணு கொடுக்கணும்னு யாருன்னு சொல்லிருக்காரு. அவங்க எல்லாம் இப்ப வந்துருவாங்க. அப்படி யாராவது வந்தா விஷத்தை தான் கலக்கி கொடுப்பேன். என்ன பேச்சு பேசுறா பாத்தீங்களா? இங்க பாருடி, நீ மட்டும் அந்த பைத்தியக்காரன் கூட போனேன்னு வச்சுக்கோ, நான் எங்கேயே தூக்க மாட்டேன்னு செத்துருவேன். நீங்க செத்தாலும் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ முடிவு பண்ணிட்டியா? எப்பவோ. மச்சான் மச்சான், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். அந்த துபாய் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி வர வேண்டான்னு சொல்லு. ஆமா, வர வேண்டான்னு சொல்லு. ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணி தொலைங்க. போடி இந்த பக்கம். பையன் ஏதாச்சும் டிமாண்ட் பண்ணாரா மச்சான்? பையன் டிமாண்ட் எதுவும் பெருசா பண்ணல. ஆனா நிச்சயம் பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றான். அப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடுக்க எங்களுக்கும் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட வேண்டியதானே மச்சான்? அண்ணன் சொல்றதுதான் கரெக்ட். என்ன கரெக்ட்? ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம இருங்க. இதை வச்சு தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம். எனக்கு என் பொண்ணோட விருப்பம் தான் முக்கியம். அப்படின்னா வர ஒரு நல்ல முகூர்த்தத்திலே முடிச்சிடலாம். இல்ல மச்சான், வர ஆடி 1ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்றாங்க. ஆடி மாசமா? இதெல்லாம் நடக்கிற காரியமானா? அதானே. அப்படி வச்சா என்ன? பையனுக்கு எந்த பழக்கமும் கிடையாது. தண்ணி அடிக்க மாட்டான், தம் அடிக்க மாட்டான். இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம் நம்மள மாதிரி குடிக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவான். ஓ, அப்ப அவன் அட்வைஸ்லாம் நாம கேட்க வேண்டியதா இருக்குமா மச்சான்? வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆடி என்ன ஆவணி என்ன எப்ப வேணா பண்ணிக்கிட்டாங்க, நமக்கு என்ன? ஆமாங்க, அவன் ஃப்ரெண்டுங்க எல்லாம் கட்டட வேலையும் கூலி வேலையும் பாக்குறவங்க. அவனுக்கு ஏதோ கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னாங்க, அதான் ஒத்துக்கிட்டேன்னா. அவன் ரொம்ப நல்ல பையன். அப்படிதானம்மா? ஆடி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாமா வருது? இல்ல, வெள்ளிக்கிழமை வருது. இந்த ஆடி மாசம் 1ஆம் தேதியே கல்யாணம் பண்ணணுமா என்ன? 3ஆம் தேதி வச்சுக்கலாம்ல? கேட்டு பார்க்கலாம், ஆனா கன்ஃபார்மா சொல்ல முடியாது. இனி சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் நான் என்னன்னு போய் சொல்லுவேன்? எதையாவது சொல்லி சமாளிப்போம் என்ன? ஏ பொன்னப்பா, என்னடா சோமன் விஷயத்தை கேள்விப்பட்டியா? இல்ல. அப்போ உனக்கு எதுவுமே தெரியாதா? ஐயோ, என்னாச்சுடா அவனுக்கு? இந்த ஊர் ஜனங்க எல்லாத்துக்குமே வர ஆடி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம ஊர் அம்மன் கோயில தான் எனக்கு கல்யாணம் நடக்குது. முகூர்த்த நேரம் முடியறதுக்கு முன்னாடியே ஊர் மக்கள் எல்லாரும் தவறாம கலந்துக்கணும். நீங்க எல்லாரும் வந்து எங்க 2 பேரையும் ஆசீர்வதிக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு உங்கள் வருகையை எதிர்பார்க்கும் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் சோமன். ஐயோ, இந்த பைத்தியக்காரன் கல்யாணம் பண்ணிக்க போறானா? அப்படின்னா சீக்கிரமா டைவர்ஸுக்கு எதிர்பார்க்கலாம். இவனுக்கு கல்யாணம் எல்லாம் தேவையா? அப்படி சொல்லு. வாங்க வாங்க, உள்ள போங்க. என்னடா எல்லாம் ஓகே தானே? நடா புது மாப்பிள்ள டென்ஷனா இருக்கா? மொய்க்கு வரலாம், பத்திரமா வைங்க. நிறைய மொய் வந்திருக்கும் போல. நான் சொன்னதெல்லாம் புரியுதுங்க. தங்கம் இயற்கை தானே. ஜோடி என்னம்மா எந்திரிச்சிட்டா? நீ எதுக்கு எந்திரிச்சு? அதுல என்னமா பிரச்சனை? அண்ணா கொஞ்சம் தள்ளுங்கண்ணே, தள்ளுங்கண்ணே. பொண்ணு வீட்டுக்காரங்கன்னா மாப்பிள்ளைய போட்டோ எடுக்க மாட்டீங்களா? ஐயோ, மாட்டீங்களா? சாரி சாரி சாரி. அதை கீழே வச்சுட்டு 2 பேரும் உட்காருங்க. பேசுமா, தாலி கட்டும் போது பயந்துராத என்ன? எதுக்குண்ணா? என் ஒய்ஃபு கொலக போடுவோன்னு சொல்லியிருக்கா. நல்லா இருக்கு. தாலி கட்டின அடுத்த நிமிஷமே ஓடிடணும். பந்திக்கு முந்தனம்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? சும்மா இருடி.
பயமா இருக்கா? பயம் இல்லை, ஆனால் டென்ஷனாக இருக்கு. எதுக்கு இப்போ டென்ஷன்? சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டால் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லுவேன். சரி, நீ காலைல சாப்பிட்டியா? கல்யாணம் முடிகிற வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ எப்பவும் காலையில் சாப்பிடாம இருக்கக்கூடாது. சாப்பிட்டா தான் ஒழுங்காக வேலை பார்க்க முடியும். ம், குறிப்பாக காலையில் சாப்பிடாம இருக்கக்கூடாது. ఏం చేస్తున్నావురా? பழம் உடம்புக்கு நல்லது. என்னங்க? விடுமா, அவங்க பார்த்துப்பாங்க. சாப்பிடு. என்ன மச்சான் இதெல்லாம்? शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्वत्रिदवक्त्रात्या. ஏதாவது சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, மாங்கல்யத்தை எடுத்து வைங்க. यस्वत्रिदवक्त्रात्या पारिषद्या परसदं विघ्नं निघ्नन्ति सततं விஸ்வக்ஷேடம் தமாஸ்ரயே. மாங்கல்யத்தை கொடுங்க. என்னாச்சுங்க? தாலியை கொடுங்க. பொறுமையா தேடி பாருங்க, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். ஏதோ பிரச்சனை போல இருக்கு. மச்சான் தாலி இல்லையா? என்னாச்சு? என்னாச்சு மாப்பிள்ள?